ஒன் பாட் ரெசிபினாலே செம்ம ஹாப்பி தான். அதுவும் டேஸ்ட்டாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். ஸோ எஸ், கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான். என்னோட பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 1/2 கிளாஸ் அளவுக்கு அரிசி, 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பை வாஷ் பண்ணி 45 மினிட்ஸ்க்கு மேலே ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணி புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை சாட் பண்ணிவிட்டு 4-5 பல்லு பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணி சாட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே சாம்பார் பொடி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாம்பார் பொடிக்கு பதிலாக ஜீரகத்தூள், தனியாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும்போது கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் அந்த கிளிப்பிங் அங்கே இல்லை. ஸோ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை வாசனை எல்லாம் மசாலாவோட போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அரிசி பருப்பு ஆட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1:2ங்கிற ரேஷியோவில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்ட்டான அரிசி பருப்பு சாதம் ரெடி. குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நெய் ஆட் பண்ணி கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வெறும் பிக்கல் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அன்றைக்கி உளுந்த வடை சாப்பிட்ணுங்கிற கிரேவிங்ஸ் இருந்ததால் நான் உளுந்த வடை மேக் பண்ணி இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப்.